ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 47 திரைப்படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். படத்துடைய அடுத்த ஷெட்யூல் வந்து சென்னையில ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சென்னை ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா, போன வாரம் சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே சென்னையில தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஸோ ஏற்கனவே ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால ஷூட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மொத்த ஷூட்டுமே கேரளால தான் நடக்க போகுது. கொஞ்சம் போர்ஷன் மட்டும் தான் சென்னையில நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனா இப்ப கேரளால பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்க்கான பெர்மிஷன்ஸ் வந்து கிடைக்கலையாமா. அங்க இருக்கக்கூடிய ஷூட்டிங் பிளேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன்ஸ் கிடைக்கல போல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சென்னையிலே ஷூட்டிங்க முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில ஒரு சில சீன்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ இப்ப சென்னை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே சென்னையில தான் ஷூட்டிங் போகும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. ஸோ ஷூட்டிங்க பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் மே ஆர் ஜூன்குள்ள ஷூட்டிங்க முடிச்சிடணும் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவேசம் பார்ட் 2 வந்து கன்ஃபார்மா வரும். 2027 அப்படி இல்லைன்னா 2028ல ஆவேசம் பார்ட் 2 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ இதை கேட்டவுடனே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆவேசம் படத்தோட டேரக்டர் ஜித்து மாதவன் தானே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சூர்யா 47 திரைப்படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மோகன்லாலை வச்சு ஜித்து மாதவன் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மோகன்லால் ப்ராஜெக்டை முடிச்ச உடனே இந்த ஆவேசம் பார்ட் 2 எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சூர்யாவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தியுமே ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ சூர்யாவுடைய 48வது படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ இது போக நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது கீதா கோவிந்தம் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் பரசுராம் வந்து இப்ப ரீசெண்டா சூர்யா மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராஜெக்டை ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சாமாங்க. ஸோ சூர்யா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா டைரக்டர் பரசுராம் கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அது சூர்யாவுடைய எத்தனாவது ப்ராஜெக்டா இருக்க போகுது அப்படிங்கறதான் கிளியரா தெரியல. 49 51 52 அப்படிங்கறதான் கிளியரா தெரியல. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சூர்யா அண்ட் பரசுராம் இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் எஸ்கே உடைய SK 24 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தாய்க்கதி படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிற டைரக்டர் சிவகுமார் முருகேஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் RKF தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சோ இப்ப நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட் வந்து மதுரையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ தாய் கிழவி படத்துக்காக மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு செட் போட்டிருந்தாங்க இல்லையா, அதே செட்ல தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தோட ப்ரோமோ ஷூட்மே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூரலான கமர்ஷியல் பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது SK உடைய இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா இந்த படம் இருக்க போகுது. சோ கண்டிப்பா BNCல பாத்தீங்கன்னா படம் பயங்கரமா கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு SK வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூரல் கமர்ஷியல் படம் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது 3 பேர்கள் சொல்லப்படுது. நிவாஸ் கே பிரசன்னா, GV பிரகாஷ் குமார் அப்படி இல்லைன்னா சந்தோஷ் நாராயணன். இவங்க 3 பேர்த்தெல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா GV பிரகாஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த SK 24 படத்தோட இப்ப ப்ரோமோ எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரோமோ பிப்ரவரி 17ஆம் தேதி SK உடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேக் டு பேக் ப்ரோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஒரு படத்துக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது இப்ப பயங்கரமான டெம்ப்ளேட்டாவே மாறிடுச்சு. அந்த வகையில இப்ப நம்ம சொன்ன மாதிரி SK 24 படத்துடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. பிப்ரவரி 17ஆம் தேதி SK உடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இது போக சூர்யா 47 படத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து எடுத்து வச்சிருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த ப்ரோமோவுமே சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. இது போக சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட், இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்மே பார்த்தீங்கன்னா நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நெல்சனோட ஸ்டைல்ல பயங்கர டார்க் காமெடியோட சூப்பரா வந்து இருக்க போகுது. அந்த ப்ரோமோவை பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் நெல்சன் அண்ட் அனிருத் இவங்க 2 பேருமே அதுல அப்பேர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. லைக் இந்த ஜெயலலிதா படத்துல ப்ரோமோல வந்த மாதிரி. சோ இந்த மாதிரி பயங்கர ஃபன் அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. சோ இந்த ப்ரோமோமே இந்த மாசம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் இது போக சியான் விக்ரமுடைய சியான் 63 இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஷூட் பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ப்ரோமோஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் ஜீவாவுடைய தலைவர் தம்பி தலைமையில் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ இந்த வருஷத்தோடைய பொங்கல் பிளாக் பஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த TTT திரைப்படம் தான். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த படத்துடைய OTT ரைட்ஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னும், படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த படத்தோட OTT வாங்கல, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்துடைய OTT
ஓடிடி ரைட்ஸா வாங்கியிருக்காங்கங்க. சோ இது வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் கரண். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கர படத்தை வந்து ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏப்ரல் 10 டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷனை ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது போக தனுஷுடைய இளையராஜா பயோபிக் ப்ராஜெக்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இளையராஜா பயோபிக் ப்ராஜெக்ட் வந்து டிராப்லாம் கிடையாது. இந்த படத்தோட ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா 2027 ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப நாளா பார்த்தோன்னா இந்த படத்துல இருந்து எந்த அப்டேட்டுமே வராம டிராப் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ்லாம் வந்தது நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் டிராப்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ 2027 ஏப்ரல் மந்த்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப தனுஷ் வந்து பார்த்தோன்னா இப்ப D55 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் அதை முடிச்சிட்டு D56 மாரிசுராஜா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு இந்த இளையராஜா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்துக்கு போட்ட Q&A வீடியோ அதுல பார்த்தோன்னா இந்த படத்தோட அப்டேட்டை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு தான் இந்த அப்டேட்டை இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 5 பார்த்தோன்னா இந்த படத்தோட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாமா. ஸோ இப்ப மூவி டீம் பார்த்தோன்னா ரிவிஷன் கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பிட்டாங்க அப்படின்னும் இந்த படத்துக்கு சீக்கிரமா சர்டிபிகேட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆர்மி ஆபீசர் மட்டும் தான் இந்த படத்தை பார்க்கணுமாங்க. ஏன்னா இந்த படத்துல பார்த்தோன்னா ஒரு ராணுவ சிம்பலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ராணுவ அதிகாரி பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா ஓகே, அப்படி இல்ல இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிம்பிள் வந்து பார்த்தா பிளர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால சீக்கிரமா இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால இப்போ மூவி டீம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19, பிப்ரவரி 20 அப்படி இல்ல பிப்ரவரி 27 இந்த 3 தேதிகள்ல படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த 3 டேட்டா பார்த்து ஜனநாயகன் படத்துக்கு இருக்கிற கடைசி டேட்ஸ். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 3 டேட்டா பார்த்தா கடைசி டேட். ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தா கோட் ஆஃப் கேண்டிடேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் வரதுக்கான வாய்ப்பு இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சதா வர மாதிரி இருக்கும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னா பிப்ரவரி 19, 20, 27 தான் கடைசி டேட். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி 27 வரதுக்கான வாய்ப்பு கம்பல்சரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.